கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். டுடே நம்ம பார்க்க போகிறது வின்வின் லாட்டரி கெஸ்ஸிங் 22/4/2024 ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. அதில் ஒரு கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் உங்களை தேடி வரும். டுடே நம்ம பார்க்க போகிறது ஒரு வின்வின் லாட்டரி 766, அதாவது 766 ட்ரா நம்பருக்குரிய ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று காருண்யா ட்ரா நம்பர் 680 ஒரு ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஓகேங்களா? வாங்க. டுடே, அதாவது எஸ்டர்டே காருண்யாவுக்கு அடித்த ரிசல்ட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டு 5, பி போர்டு 5, சி போர்டு 0. ஒரு நம்ம ட்ரெயின் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான தரமான ஒரு ட்ரெயினே சொல்லிக்கலாம். ஓகேங்களா? தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே இருங்க. அதாவது டுடே வின்னிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா நேற்று வின்னிங் ஏ போர்டில் 5 அப்படியே வச்சுருந்தோம். ஏ போர்டு எப்பயும் போல் பாசுங்க. இந்த இதில் நம்மளுக்கு 0 வந்துருச்சு, இதில் நம்மளுக்கு 5 வந்துருச்சு. இப்படி வந்துருச்சுங்க. அதாவது இதில் 0வும் இதில் 5ம் உல்ட்டாவாக மாறி வந்துருச்சு. இதனால் மட்டும்தான் நம்மளுக்கு. ஆனால் இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. வின்னிங்கை மட்டும் பாருங்கள், ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் தாங்க. நம்ம ஏபியை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏபி 55. ஓகேங்களா? ஏபி 55ல் நம்ம ஏபி வச்சிருந்த நம்பர் பார்த்துக்கிட்டோம்னா 50. ஆனால் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஏபிஏசி பிசியாக அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் கொடுக்குற நம்பர் கொஞ்சம் நம்பர் தான், அதை ஏபிஏசி பிசியாக ட்ரை பண்ணுன்னு சொன்னோம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிசி பார்த்துக்கிட்டிங்கன்னா அது 50. அதில் நம்ம ட்ரை பண்ணது 55. இப்படி ட்ரை பண்ணோம் நண்பர்களே. ஆனால் இதுவும் ஒரு ஏபிஎஸ்சி பிசி ட்ரை பண்ணியிருந்தேன். இதுவும் வின்னு தான், இதுவும் வின்னு தான். ஓரளவுக்கு நம்ம ஒரு குட் ட்ரை தான். ஓகேங்களா? ஆல் போர்டில் எப்பயும் போல் ஆல் போர்டு 0 பாஸுங்க. அதாவது ஏபிசி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 0 பாஸு. எப்பயும் போல் ஒரு நல்ல ஒரு ட்ரை. டுடே வாங்க ஒரு வின்வின் லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங், ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துரும். வாங்க, தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 5 ஒரு முக்கியமான ஒரு நம்பர்னே சொல்லிக்கலாம். ஏ போர்டு 5 வச்சு ஃபர்ஸ்ட் இறங்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர். அதில் செகண்ட் பவர் நம்பர், தேர்ட் அந்த டேட்டுக்கு எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர். ஃபர்ஸ்ட்டு ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா அது 1 தாங்க. ஃபர்ஸ்ட்டு எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் அப்படின்னா அது 1 தான். சரி, கொஞ்சம் நல்லா தெரியல. ஏ போர்டு 5 வச்சு ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் 1. அதுக்கு அடுத்தாப்புல பவர் அண்ட் ஃப்ளிப்பு அதில் ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 5 வச்சுட்டு அந்த 1 ஓரளவுக்கு ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான். 5க்கு 5 மறுபடியும் இறங்குறதுக்கான ஒரு வாய்ப்புமே நிறையவே இருக்குது. அதனால் பார்த்து கவனம் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட கெஸ்ஸிங் என்னன்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஏ போர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டு 1, 5, 4 இதுதான் ஹைலைட்டாக இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான். பார்த்து கவனமாக அப்ளை பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டு. பி போர்டு பார்த்தீங்கன்னா பி போர்டு சேமாக 5 தான். அதாவது பி போர்டு 5. பி போர்டு 5 வச்சு ஃபர்ஸ்ட் இறங்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 தாங்க. 8 ரொம்பவே ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர். நாளைக்கு கன்ஃபார்மாக சொல்லணும்னா 8. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 9 பார்த்தீங்கன்னா 8, 9 அப்படி இல்லாத பட்சத்துக்கு ஃபைனலாக 6. இந்த 3 நம்பருக்குள்ளே தான் வாய்ப்பு இருக்குது. இதே நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி போட்டிங்கன்னா வின்னிங் அடிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் மறக்காமல் உங்களோட கணிப்புகளை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பி போர்டு 5 வச்சு வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 8. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 9. அப்படி இல்லாத பட்சத்துக்கு ஃபைனல் அவுட்புட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6. இதுதான் இறங்கக்கூடிய அதிகபட்ச வாய்ப்புள்ள ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் நண்பர்களே. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியும், புரியும். இப்போ ஏ போர்டு பார்த்துட்டீங்க, பி போர்டு பார்த்துட்டீங்க, சி போர்டு பார்க்க போகிறீங்க. இதில் 3லையும் ஒவ்வொரு நம்பர் எடுத்து 3 டிஜிட் பாக்ஸ் கன்வெர்ட் பண்ணி 3 டிஜிட் பாக்ஸை கிரியேட் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் ஒரு வின்னிங் இருந்துச்சுன்னா
உங்களுக்கான ஒரு மெம்பர்ஷிப் உங்களுக்கு சேனல் சார்பாக ப்ரொவைட் பண்ணப்படும். நம்ம பார்க்க போகிறது சீபோர்டு. சீபோர்டுக்கு உண்டான ஒரு சில கெஸ்ஸிங்கில் ஒரு பவர், ஒரு ஃப்ளிப்பு, ஒரு அந்த டேட்டுக்கு எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சீபோர்டு 0 வச்சு ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக இருக்க ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, சீபோர்டு 0னாலே 4 வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். அந்த 4ன்றது ஓரளவுக்கு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டா இது 4. அதனால் கவனமாக பார்த்து 4 மட்டும் ஒரு தனியாக சீபோர்டாக இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணுங்கள். அடுத்து ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 தான். 4க்கு அடுத்தாப்புல ஃப்ளிப் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 4க்கு அதுக்கு அடுத்த சான்சஸ் உள்ள ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 7 தான். அதுக்கு அடுத்தாப்புல சீபோர்டு 0வை வச்சு அடுத்து இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 0 தான். 5 தான். 0 வச்சு ஹைலைட்டாக வரக்கூடியது. ஏபி, அதாவது ஏபி எஸ்டர்டே பார்த்துக்கிட்டிங்கன்னா 55 வச்சான். அதை மறுபடியும் ஏசிக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பார்த்து கவனமாக அப்ளை பண்ணுங்கள். இப்போ ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு பார்த்துட்டீங்க. 3 போர்டு பார்த்துட்டீங்க. 3லையும் ஏல ஒரு நம்பர், பியில் ஒரு நம்பர், சியில் ஒரு நம்பர், இதில் ஒன்லையும் ஒவ்வொன்றா எடுத்து மறக்காமல் பாக்ஸ் கிரியேட் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபிக்கு உண்டான ஒரு சில கணிப்புகளில் ஒரு முக்கியமான ஒரு கணிப்பை தான் பார்க்க போகிறோம். ஏபின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 55. நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஏபி, பிசி, ஏசி 3மே ஓரளவுக்கு ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னுன்னே நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வாங்க ஏபிக்கு உண்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நம்பர்னா 18. அதாவது ஏபிக்கு ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 18 தான். 55 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? இப்போ அடுத்து ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 63. அதாவது 18 ஏபி 55 வச்சு 1863. இதுதான் ஹைலைட்டாக இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான். உங்களோட கெஸ்ஸிங்க என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிசி. பிசி 50. பிசி 50 வச்சு வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 19. ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துட்டா 19. அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 21. அதாவது பிசி 50 வச்சு 19 இல்லாத பட்சத்துக்கு 21. இதுதான் ஹைலைட்டாக இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர். பார்த்து கவனமாக அப்ளை பண்ணுங்கள். உங்களோட கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏசி. இந்த ஏசி மட்டும் தான் கொஞ்சம் ஒரு காம்ப்ளிகேட்டடாக வரக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். ஏசி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுவும் 50 தான். 50 ஒரு நிமிஷம். 50 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசியை பொறுத்தளவு ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் அப்படின்னா அது 70. அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 27. அதாவது 7027. இதுதான் ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். ஏசியை பொறுத்தளவு 50 வச்சு ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் 7027. இதுதான் நாளைக்கு வரக்கூடிய கணிப்புகளில் முக்கியமான ஒரு சில கணிப்புகள். நம்ம இருக்கையில் ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பரில் 2 நம்பர், அந்த ஏசி 50 வச்சு எடுக்கிற மினிமம் நம்பர் 2 நம்பர் மட்டும்தான். அதை வச்சே நம்மளுக்கு மேக்ஸிமம் வின்னிங் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம கெஸ்ஸிங்லேயே ஸ்பெஷல் கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது ஆல் போர்டுக்குரிய ஒரு சிறப்பான ஒரு கெஸ்ஸிங் தான். நாளைக்கு ஆல் போர்டு 3 டிஜிட்டுமே அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் பார்த்து ப்ளே பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒன் நம்பர், அதாவது 550 வச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் 60. அதுக்கு அடுத்து 1. இது ரொம்பவே ஹைலைட்டாக இருக்க ஒரு நம்பர். ஆல்போர்டு 550 வச்சு இறங்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 601. இதுதான் ரொம்பவே ஹைலைட்டாக இருக்க நம்பர். பார்த்து கவனமாக அப்ளை பண்ணுங்கள்.
மறக்காமல் நாளைக்கு மார்னிங் 10 to 12 உங்களுக்கு கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் வந்துடும். அதை வச்சு நீங்கள் ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங்கை இன்னுமே ஒரு கன்ஃபார்மான ஒரு கெஸ்ஸிங்கை கிரியேட் பண்ணி சூப்பராக தரமாக ஒரு வின்னிங் எடுக்கலாம். வின் லாட்டரி கெஸ்ஸிங்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஏ போர்டு கெஸ்ஸிங் பார்த்தோம், பி போர்டு இண்டிவிஜுவல் கெஸ்ஸிங் பார்த்தோம், சி போர்டு கெஸ்ஸிங்கையும் பார்த்துக்கிட்டோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங். 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்கில் என்னோட 2 கெஸ்ஸிங்கை நான் சொல்லிடுறேன். உங்களோட 2 கெஸ்ஸிங்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 3 டிஜிட் பாக்ஸ் ஃபஸ்ட்டு 1 நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 195. செகண்ட் 1 நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 219. இது நீங்கள் 2 நம்பருமே இது நீங்கள் பாக்ஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கோங்க. நாளைக்கு மறக்காமல் உங்களது மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங் பப்ளிக்கில் வர்றதுக்காகவும் வாய்ப்பு நிறையவே இருக்குது. மறக்காமல் மெம்பர்ஷிப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா கெஸ்ஸிங்கும் பார்த்துக்கிட்டீங்க, 3 டிஜிட் பாக்ஸ் பார்த்துட்டீங்க, ஆல் போர்டு பார்த்துட்டீங்க, ஏபிபிசி ஏசிக்கான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துக்கிட்டீங்க. அவ்வளோதான். வேறு ஏனும் உங்களுக்கு கெஸ்ஸிங் தேவைப்பட்டால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர்: கேரளா லாட்டரி ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை சேனல் சார்பாக யூடியூப்க்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸ்ட் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் வீடியோ ஒன்லி. டிஸ்க்ளைமர்: கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இங்கு எவ்விதமான பெட்டிங்கோ கேம்லிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதை சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.